வணக்கம். எப்பவுமே நம்ம வாழ்க்கையில வந்து நம்மளோட குறைகள் மாத்திரமே நம்ம பார்த்துட்ருப்போம். அது வந்து பெரிய விஷயம் மாரி நம்ம நெனச்சிட்ருப்போம். நம்மளுக்கு வந்து நெறைய டேலண்ட்ஸ் இருக்கும். ஆனா வந்து அத நம்ம எப்பவுமே மைண்ட்ல எடுத்துக்க மாட்டோம். நம்மளுக்கு ஏதோ ஒரு சின்ன குறை இருக்கும். நம்மளோட கோபமா இருக்கலாம், இல்ல வந்து நம்மளுக்கு சீக்கிரமா வந்து எழுதக்கூடியதோ, இல்ல வந்து ஏதோ ஒரு செய்யற வேலையில வந்து ரொம்ப வேகமா செய்யக்கூடிய திறன் இருக்காது. இல்ல சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாருக்குமே மனிதனா பிறந்தவங்களுக்கு ஒவ்வொரு குறை இருக்கும். நம்ம அந்த குறைய மாத்திரமே நெனச்சிட்ருப்போம். ஆனா நம்மளுக்குள்ள ஹிடன் டேலண்ட்ம்பாங்க. நம்மளுக்குள்ள ஒளிந்திருக்கிற அந்த திறமை என்னன்னு நம்மளுக்கு தெரியாது. நம்ம அடுத்தவங்க வந்து அத சுட்டிக்காட்டி உனக்கு வந்து இந்த திறமை இருக்கு அப்படின்னு சொல்ற வரைக்கும் நம்மளுக்கும் அது தெரியாம, நம்மையே வந்து தரம் தாழ்த்தி ரொம்ப தாழ்வு மனப்பான்மை இருப்போம். அப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு ஒரு கதை சொல்றேன். ஒரு கிராமத்தில ஒரு விவசாயி இருந்தாரு. அவர் வந்து தினமும் வந்து காலையிலே நேரமா எழுந்துட்டு, அவர் வந்து அவருக்கு 2 பானை இருக்கு. அத வந்து ஒரு குச்சியால இடது பக்கம் ஒரு பானை, வலது பக்கம் ஒரு பானை. இத வந்து கட்டிட்டு அவர் போய் தூரத்தில இருக்கிற ஒரு அ இடத்துல போய் அந்த ஊர்ல ஒரு கிணறு இருக்கு. அங்க போய் தண்ணி எடுத்துட்டு வர்றது அவரோட வழக்கம். அப்படி அவர் தினமும் வந்து பானைய இப்படி கட்டிட்டு போம்போது, ஒரு நாளைக்கு எதிர்பாராத விதமா ஒரு பானை வந்து எங்கோ கல்லில் ஏதோ பட்டு ஒரு ஓட்டை வந்துருச்சு. ஆனாலும் அவர் வந்து தினமும் கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த 2 பானைகளையும் ஃபுல்லா வந்து தண்ணி நிரப்பிட்டு, கிணத்துல அந்த தண்ணி எடுத்துட்டு அவர் வந்து பானைய நெறச்சிட்டு கொண்டுருவாரு. இப்படித்தான் அவரோட வழக்கம். அப்ப வந்து எப்ப இவரு வீடு வந்து சேரும்போது அந்த 2 பானையில இருக்கிற தண்ணி வந்து ஏறத்தாழ 1 1/2 குடம் மட்டும் தான் இருக்கும். அந்த 1 1/2 பானை மட்டும் தான் இருக்கும். வேற 1/2 பானை தண்ணி வந்து வீணாத்தான் போயிருக்கும். அப்ப எப்ப பார்த்தாலும் இந்த பளபளன்னு இருக்கிற, அழகா இருக்கிற அந்த பானை, ஓட்டை இல்லாத பானை எப்ப பார்த்தாலும் இந்த ஓட்டையான பானைய பார்த்து கேலி பண்ணிட்டே இருக்கும். "நீ பாரு அந்த விவசாயிக்கு வந்து ரொம்ப கஷ்டம் குடுக்குற. நான் பார்த்து எவ்வளோ பளபளப்பா இருக்கேன். அதேமாரி என்னோட தண்ணி கொண்டுறதுல ஒரு சொட்டு கூட கீழ விழுகாம எவ்வளோ இதா இருக்கு. ஆனா உன்னோட பானையில பாரு ஓட்டை இருக்கு." அவர் வந்து ஒரு பானை ஃபுல்லா கொண்டு வந்தாலும் வீடு வந்து சேரும்போது 1/2 பானை தான் இருக்கு. அவர் வந்து கஷ்டப்படுறதெல்லாம் வீணா போகுது உன்னால. அவர் வந்து உன் மேல ரொம்ப வருத்தத்தில தான் இருப்பாரு பாரு நல்லா சொல்லி, இந்த ஓட்டப்பானை கிட்ட வந்து நல்ல பானை வந்து சொல்லும். அப்ப இந்த ஓட்டப்பானைக்கு ரொம்ப வருத்தம். ஐயோ! என்னோட எஜமானுக்கு வந்து என்னால எந்த பயனும் இல்ல போல இருக்கு. நான் வந்து அவருக்கு கஷ்டம் தான் குடுக்குறேன். அவர் வந்து காலையில நேரமா எழுந்து போய் 2 பானை நெறச்சிட்டு வந்தாலும், வீடு வந்து சேரும்போது 1 1/2 பானை தான் இருக்கு. அந்த பானையே ஃபுல்லா தண்ணி நிரம்பி இருக்கு. அதனால தான் அந்த விவசாயிக்கு வந்து பயனா இருக்கு. என்னால வந்து எந்த யூஸும் இல்ல அப்படிங்கிற மாரி, இது வந்து தன்னையே தரம் தாழ்த்தி ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்கும். ஒரு நாளைக்கு இதுக்கு வந்து இந்த நாளுக்கு நாள் வந்து இந்த நல்ல பானை வந்து இந்த ஓட்டப்பானைய வந்து கேலி பண்ணிட்டு இருக்கிறது, அதனால தாங்க முடியல. ஒரு நாளைக்கு போய் நேரடியாவே இந்த விவசாயி வந்து எப்பவும் போல கிணத்துலருந்து தண்ணி எடுத்து அந்த 2 பானைய நெறைக்க போகும்போது, இந்த ஓட்டப்பானை கேட்கும். "என்ன எதுக்கு நீங்க இப்படி வந்து 1/2 பானை மட்டும் தானே நான் வீடு வரும்போது கொண்டுறேன். 1/2 பானை தண்ணி வந்து வீணா போயிட்டுருக்குல்ல. நீங்க வந்து என்ன வந்து வீசிருங்க. நான் வந்து எதுக்குமே பயனில்ல. நீங்க வந்து வேற ஒரு புது பானைய வாங்கிருங்க. ஏன்னா 2 வருஷமா நீங்க வந்து தினமும் 2 பானை தண்ணி கொண்டுர்றீங்க. ஆனா 1 1/2 பானை மட்டும் தான் இருக்குது. 1/2 பானை தண்ணி வந்து வீணா ரோட்டோரத்தில வந்து ஒழுகி போயிட்டுருக்கு. அதனால என்ன வீசிருங்க. நான் உங்களுக்கு எந்த பயனும் இல்ல." அப்படின்ற மாரி சொல்லும்போது, இந்த விவசாயி சொல்லும். "ஏய் அப்படியெல்லாம் நினைக்காத. உன்னால எவ்வளோ பயனுங்கிறது உனக்கு தெரியாது. நாளைக்கு நீ என் கூட வா. வரும்போது நான் உனக்கு காமிக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. இந்த பானையும் வந்து சரி என்னதான் விவசாயி சொல்லப் போறாருங்கிறதுனால, அதுவும் வெயிட் பண்ணிட்டு அடுத்த நாள் எப்பவும் போல இந்த 2 பானை அந்த குச்சியில கட்டி இடது பக்கம், வலது பக்கங்கிற மாரி கொண்டு போறாரு. இவர் எப்பவுமே இந்த உடைந்த பானைய வந்து இடது பக்கம் தான் வைப்பாரு. வலது பக்கம் நல்ல பானைய சுமந்துட்டு தான் வருவாரு. இப்ப வந்து அவர் வந்துட்டுருக்கும்போது, நீ ரோட்டோரத்துல எல்லாம் பார்க்க சொல்லும்போது, ரோட்டோரத்துல பார்க்கும்போது அது வந்து நல்ல சோலையா இருக்கும். அதாவது பூக்கள் எல்லாம் வந்து விதவிதமான பூக்கள் எல்லாம் வந்து நல்ல அழகா இருக்கும். ஒரு பூஞ்சோலையா இருக்கும். அப்ப வந்து இந்த பாணிக்கு ரொம்ப ஆச்சரியம். இது எப்படி நடந்துச்சு அப்படின்போது, "இல்ல நான் தினமும் தண்ணி கொண்டுரும்போது, இந்த சின்ன ஓட்டை இருக்கு. அந்த ஓட்டையில இருக்கிற தண்ணி வந்து நான் ஏற்கனவே விதைச்சு நெறையா விதை போட்டு வச்சிருக்கேன். அந்த விதைகள் வந்து உன்னோட பானையிலிருந்து போற தண்ணியில வந்து வளர்ந்து இந்த இந்த அளவுக்கு பெரிய பூச்சோலையா வந்து ஆயிருக்குது." இது வந்து அப்ப அந்த பானைகிட்ட இந்த விவசாயி சொல்லுவாப்படி, "நீ எப்பவுமே உனக்கு இவ்வளோ பெரிய பானையில ஒரு சின்ன ஓட்டைய மட்டும் தான் உன் மைண்ட்ல இருந்துட்டு இருந்தது. எனக்கு அப்படி இல்ல. இந்த ஓட்டையிலிருந்து வர்ற தண்ணி எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது மட்டும் தான் என் மனசுல இருந்துச்சு. அதனால வந்து நான் வந்து வரும்போதெல்லாம் தினமும் விதைகள வந்து விதைச்சுட்டு வருவேன். அந்த உன்னோட பானையிலிருந்து போற அந்த ஓட்டையிலிருந்து போற தண்ணி அது வந்து நாளுக்கு நாள் வளர்ந்து இப்ப வந்து பெரிய ஒரு பூஞ்சோலையா ஆயிருக்கு. இதனால வந்து என் புள்ளைகளுக்கு நான் சாயங்காலம் வீட்டுக்கு போம்போது தேவையான பூவெல்லாம் வீட்டுக்கு எடுத்துட்டு போவேன். அங்க இருக்கிற மக்கள் வந்து நெறைய பேர் கோயிலுக்கு அந்த பூ எடுத்துட்டு போவாங்க. நெறைய பேர் வந்து
அந்த பூவெல்லாம் தொடுத்து மாலை மாதிரி அவங்களுக்கு வந்து அவங்க வீட்டை அலங்கரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அதனால் வந்து நீ வந்து உன்னோட ஓட்டை மட்டும்தான் பார்த்த. ஆனால் நான் வந்து உன்னால் எனக்கு எப்படி உன்னை வச்சு நான் எப்படி பயன்படுத்திக்கலாங்க அப்படின்னு மட்டும்தான் என் மைண்டில் இருந்துச்சு அப்படின்னு விவசாயி சொல்லும்போது தான் இந்த பானைக்கு தன்னோட தாழ்வு மனப்பான்மை, தன்னோட திறமை, அதாவது தன்னோட அந்த பானையிலிருந்து அந்த ஓட்டையினால தான் அங்கே வந்து ஒரு பூஞ்சோலையாக ரோடு வந்து எதுவுமே இல்லாமல் அசிங்கமாக இருந்த அந்த ரோட்டு ஓரத்தில் ஒரு பெரிய பூஞ்சோலை மாதிரி அது வர்றதுக்கு காரணமானது இந்த ஓட்டைப்பானை தான் அப்படின்னு அதோட தப்பு அது உணர்ந்துருச்சு. இதே மாதிரி தான் நம்மளுக்கு வந்து நிறைய திறமைகள் இருக்கும், நம்ம வந்து எல்லாருக்கும் உதவக்கூடிய குணம் இருக்கும். ஆனால் நம்மளுக்கு எங்கேயோ ஒரு ஓரத்தில் வந்து ஒரு கோபம் இருக்கும், இல்லை வந்து நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு சின்ன மைனஸ் இருக்கும். ஆனால் அந்த மைனஸ் தான் நம்ம மனசுக்குள்ளே போட்டுட்டு நம்மளுக்கு எந்த திறமையும் இல்லையோ, நம்மளை வந்து யாருக்கும் பிடிக்காதோ அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சிலவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேஜ் ஏற மாட்டாங்க, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக மாட்டாங்க, ரிலேட்டிவ்ஸ் முன்னாடி போய் உட்காந்து பேச மாட்டாங்க, கூட்டம் பார்த்தாலே அலர்ஜி அப்படின்னு மாதிரி ஓடுவாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள தாழ்வு மனப்பான்மை இருக்கும். நம்ம வந்து எந்த திறமை இல்லாதவங்க, நம்ம கூட அவங்கெல்லாம் பேசுவாங்களா, அவங்க பணக்காரங்க, இல்லை வந்து அவங்க நல்லா படித்தவங்க, நம்மளுக்கு தான் எந்த திறமை இல்லையா, நம்ம கூட பேசுவாங்களா, நம்ம கூட பழகுவாங்களா அப்படிங்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மை அவங்களுக்குள்ளே உருவாக்கிட்டு இருப்பாங்க. அதனால் இந்த ஓட்டப்பானை மாதிரி தான் நீங்களும். ஓட்டப்பானை வந்து முழுமையாக தண்ணி வீட்டுக்கு கொண்டு வர முடியலாட்டியும் அந்த பானையிலிருந்து வந்த தண்ணியால் ஒரு பெரிய பூஞ்சோலை, ஒரு தோட்டம் மாதிரியே அமைஞ்சிருச்சு. அப்போ வந்து அதை பார்க்கும்போது அந்த ஓட்டப்பானைக்கு ரொம்ப சந்தோஷம், என்னால் வந்து இந்த அளவுக்கு எல்லாருக்கும் யூஸாக இருக்குது அப்படின்னு. அதே நல்ல பானை ஃபுல்லாக தண்ணி நிரம்பி இருந்த பானை வந்து வெறும் தண்ணி கொண்டு வந்து வீட்டில் வைக்கிறதுக்கு மட்டும்தான் பயன்பட்டுச்சு. அதனால் வந்து நம்ம வந்து தரம் தாழ்த்தி தாழ்வு மனப்பான்மையாக இருக்க வேண்டாம். எல்லாருக்குள்ள ஒரு திறமை இருக்கும். அந்த திறமை என்னென்னு பார்த்து அதை மெருகேற்றி நீங்கள் வந்து வாழ்க்கையில் வெற்றி நிலைக்கு வர்றதுக்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.